ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 5 நிமிஷத்தில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கெலாம் நம்ம எப்படி உருளைக்கிழங்கு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு எப்போவுமே தின்னாக போடாதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை குலுக்கி விட்டுக்கலாம். ரொம்ப உப்பு சேர்த்துடாதீங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு இட்லி பிளேட்டில் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிட்ட பிறகு நம்ம உப்பு தடவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 பிளேட்லேயும் வச்சு நார்மலாக இட்லி பாத்திரத்தில் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம இந்த பிளேட்டை வச்சிடலாம். இதை நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வேக வைக்கக்கூடாது, வெந்துருச்சுன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். அடுத்து நம்ம இதை எடுத்து ஒரு காட்டன் டவல்லையோ இல்லாட்டி ஒரு பெரிய அகலமான பிளேட்லேயோ தனித்தனியாக உதிர்த்து விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் காயணும்லாம் அவசியம் இல்லை. இதை இந்த மாதிரி நல்லா தளர்த்தி விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கூடவே ரைஸ் ஃப்ளவர், அதாவது அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம காய வச்சுருக்க உருளைக்கிழங்கை இந்த மாவில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நம்ம அதிகம் நேரம்லாம் காய வைக்கல, ஜஸ்ட்டு நம்ம இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு தான் காய வச்சுருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு இந்த மாவில் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு மேலே மாவு ஒட்டி இருந்தால் போதும், ரொம்ப திக் லேயர்லாம் ஒட்டி இருக்கக்கூடாது. லைட்டாக உருளைக்கிழங்கு மேலே மாவு இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையுமே எடுக்கும்போது நல்லா தட்டிட்டு எடுங்க, அப்போ தான் உருளைக்கிழங்கு மேலே அதிகமாக ஒட்டியிருக்க மாவுலாம் அந்த பவுல்லையே வந்துடும். இந்த அளவுக்கு மாவு மீதம் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, மாவு அதிகம் இல்லாத மாதிரி. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்செடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா பொரியட்டும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் செய்யணுன்னா ஒரு 15 நிமிஷம் கட் பண்ண உருளைக்கிழங்கு கோல்டு வாட்டரில் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு அதிலேருந்து எடுத்து நல்லா காய வச்சுட்டு பிறகு சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் காய வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்செடுப்பாங்க. அது ஒரு தடவை இல்லாமல் 2 தடவை பொரிச்சாதான் நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செய்திங்கன்னா 5 நிமிஷம் இருந்தால் போதும், ஈஸியாக நல்ல மொறுமொறுப்பான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வீட்லேயே செய்திடலாம். இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு பொன்னிறமாக ஆனதும் நம்ம இந்த எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ ஈஸியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இனிமேல் கடைகள்லேருந்து வாங்காமல் ஈஸியாக வீட்லேயே நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.